அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயக சதுர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். விநாயக சதுர்த்தி என்ன, 27ஆம் தேதி காலையில் நாம் விநாயக சதுர்த்தி கொண்டாடணும். அப்போ விநாயக சதுர்த்தி நாம் விடிய காலையில் கொண்டாடுவது, ஆனால் எப்படி நாம் கொண்டாடுவது, எப்படி நாம் பூஜிப்பது விநாயகர்னு பார்த்திங்கன்னா, இப்போ மண்ணினால் ஆன சிலைகள் நம்மளுக்கு நிறையா கிடைக்குது. அப்போ மண்ணினால் ஆன சிலைகளை நாம் கோமியம் என்கின்ற கோமியத்தை வைத்து நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். இல்லை நாம் கங்கா தீர்த்தத்தை வச்சு அந்த சிலையை சுத்தப்படுத்திக்கலாம். அதே நம்மளுக்கு இது ரெண்டுமே இல்லைன்னா வெறும் தண்ணி எடுத்து காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் ஏகதந்தாய வித்மகின் வக்ரதுண்டாய திமகின் தன்னோ தந்தி பிரச்சோதயான் என்ற மந்திரம் அது சொல்ல முடிஞ்சு அதை சொல்லுங்கள். இல்லை ஓம் கம் கணபதையே நமக என்கின்ற மந்திரத்தை 5 தடவை சொல்லிவிட்டு அந்த களிமண் சிலை மேலே நாம் தீர்த்தம் ரோச்சனை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தம் ரோச்சனை பண்ணி தீர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு பிள்ளையாரை நாம் பூஜை அறையை சுத்தப்படுத்துகிற இடத்துல நாம் ஒரு மணப்பலகை போட்டு விநாயகரை வைக்கணும். அப்போ மணப்பலகை போட்டு விநாயகரை வைத்து அவருக்கு வஸ்திரமெல்லாம் உடுத்தி அவருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து அவருக்கு புஷ்ப மாலை போட்டு எருக்கம்புல் வைத்து அருகம்புல் வைத்து பூஜிக்கணும். இது எந்த நேரத்தில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 4:30 to 6 அப்போ இந்த விநாயகரை நாம் பூஜிக்கணும். இந்த விநாயகரை நாம் பூஜிக்கும் பொழுது என்ன நிவேதனமாக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பொரி, அதே பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, அதே டைம் பல வகைகள் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகைகளும் இறைவனுக்கு விநாயகருக்கு வைக்கலாம். அப்போ விநாயகருக்கு இதை நாம் வைத்து பூஜிக்கும் பொழுது விநாயகர் மனமுணர்ந்து நம் இல்லறத்தை நல்லறமாக வீட்டில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும், தொழில் வரும் துன்பங்கள் அனைத்தும், திருமண தடைகளும், அதேபோல் நம் உடல் ரோகங்களும் அனைத்தும் நீக்கி அந்த விநாயகரானவர் நாம் எத்தனை நாள் வைத்து பூஜிக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா 3 நாள் வைத்திருக்கலாம், அதே 5 நாள் வைத்திருக்கலாம், 7 நாள் வச்சிருக்கலாம், 11 நாள். இவருக்கு பூஜையே 11 நாள் கணக்கு. இப்போ சிறிதாக குறைந்து 7 நாள் வந்தது, 7 நாள் குறைந்து 5 நாள் வந்தது, 5 நாள் குறைந்து 3 நாளாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பூஜையை முறைப்படி நாம் 11 நாள் பூஜை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற பாவ விமோச்சனம் என்ற நிலையில் நம்மளுக்கு எந்த பிறவில் எந்த பாவம் செய்திருந்தாலும் சரி முன்வினை பயன்கள் அனைத்தும் வினைகள் அனைத்தும் நம்மளுக்கு விட்டு விலகிடுது. இப்போ இது நம்ம ஐதீகமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அதனால் நாம் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயகரை பூஜிக்க வேண்டும். அதே மாலை நேரத்தில் என்று பார்த்திங்கன்னா அந்தி 6 மணி அளவில் நாம் பூஜிக்கணும். இப்போ அந்த 6 மணியும் கால பிரம்ம முகூர்த்தமும் தவறாமல் பூஜித்தால் நம்மளுக்கு வீண்கின்ற வரம் அனைத்தும் நம்மளுக்கு அந்த இறைவனானவர் கொடுப்பார். இப்போ இந்த விநாயகர் பூஜையை நாம் எப்படி வழிபட்டால் நன்மை பெறும் என்று பார்த்தோம். அந்த விநாயகர் எப்படி உருவாகி வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய ரீதியாக ஆகாய சக்தியாக நாம் விநாயகர் சதுர்த்தி காலத்தில் ஆகாய ரூபமாக சக்தியாக வெளிப்பட்டு பூமிக்கு இறங்குகின்றன. அந்த சக்தியை நாங்கள் பூஜித்து அந்த களிமண் சிலையை அதே விநாயகர் மஞ்சள் விநாயகரையும் நாங்கள் தண்ணீரில் கரைக்க போகிறோம். அந்த தண்ணீரில் கரைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த விநாயகர் தண்ணீர் கரைந்த நிமிடத்தில் ஆகாய சக்தியாக திரும்பி மாறிவிடுகிறார். ஆக நம்மளுக்காகவே விநாயகர் ரூபமாக ஆகாய சக்தியிலிருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு இல்லறத்திற்கு இறைவனாக பிரதிச்சினமாகி நம்மளுக்கு இருக்கிற குறைகள் அனைத்தும் நம்மளுக்கு நிவர்த்தியடைந்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு நாம் இன்பம் பெறுவதற்காகவே விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையை பேராற்றலோடு நாம் வழிபட்டு நம் வாழ்க்கையில் நன்மை பெற வேண்டும் என்று நாம் மனமாற வாழ்த்தி ஓம் ஏகதந்தாய வித்மகின் வக்ரதுண்டாய திமகின் தன்னோ தந்தி பிரச்சோதயான் ஸ்ரீ மகா கணபதையே நமோ நமக.